எப்படியாவது நீங்க பிரின்சிபல்கிட்ட பேசி என்ன காலேஜுக்குள்ள ஏத்தணும். வா வா பாக்கட்டு. என்ன இருந்தாலும் நான் விളിച്ചവനെ அப்பா வந்தியே இல்ல. சூப்பர். நீ விളിച്ചാലോ വന്നനാ പോലെ അന്ന പാറില്ല ഒരു മാത്സ് ടീച്ചർ അവിയല് വേണ്ടിയാ വന്നത്. அது கொள்ளாம் கதை. ஆமா, நீங்க எதுக்கு இந்த பிரெட்டை கையில கொண்டு வந்தியா? அது இந்த பிரெட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் 12 மணியோட முடியுது, அதான் கொண்டு வந்தேன். அது போட்டு. ஆமா, எனக்கு பிரின்சிபல் எதுக்கு தெரியுமா உங்களை விളിச்சிருக்காரு? எனக்கு குற்றம் குறைகளை சொல்லே ஆகும். ஆமா, இவ்வளவு நாளா நான் பிரின்சிபலை பிரெஞ்சுக்கு அடிச்சையில் வந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது பாரு. பிள்ளை உனக்கு படிப்பு வரலன்னா நீ எனக்கு பிசினஸ் பாரு. காலத்தை 4 மணிலேருந்து 5 மணி வரை தான் வேலை, அந்திக்கு 3 மணிலேருந்து 4 மணி வரை தான் வேலை. இருந்துட்டே வேலை செய்யலாம்ல. யாது இந்த மாட்டுக்கு பால் இறக்க வேலையா? சரி, இந்த வேலை உனக்கு பிடிச்சலன்னா கருங்கல்ல ஒரு 8 வீடு உண்டுல்ல, அதை நான் பாக்கேன். திக்கணங்கோட்டில் ஒரு 9 வீடு உண்டுல்ல, அதை நீ பாரு. பட்டணத்துல 2 பிளாட் உண்டுல்ல, அதை உன தம்பி பார்ப்பான். ஏதோ எனக்கு எழுதி தர மாதிரியே சொல்லிட்டு இருக்குது. நியூஸ் பேப்பர் போடிய வேலை தானே. அப்போ உனக்கு கறக்கையன் வையான், பேப்பர் போடையன் வையான், அப்படிதானே? அதெல்லாம் முடியாது. நான் கல்ஃபுக்கு போய் ஏதாவது அரபியைக்குள்ள வேலை பார்ப்பேன். அது ஒன்றும் வேண்டாம். ஏன்? எனக்கு அரபியில தும்மா வையான். நான் ஏதாவது வல்லதான் சொல்லிடுவேன், ஒழுங்கா இருந்துடும். அங்க என்ன பயங்கர கூட்டமா இருக்கு? அது மட்டும் சூசைடு பாயிண்ட் ஆகும். ஏதாவது லவ்வர்ஸுக்கு சாவணும்னா அதுல விழுந்து சாவணும். அப்ப நான் 3 பேர் இருக்குன்னு இல்ல, அவிய சாவையா வெயிட் பண்ணோம். நம்மள கொல்லே வெயிட் பண்ணோம். லேய், நான் சொல்லிய நல்ல கேளு. இந்த தடவை பரிச்ச ரிசல்ட்ல தோத்தா நீ என்ன அப்பான்னு விളിച്ചப்படாது. உம்மளை அப்பான்னு விളിച്ചാம இருக்கேன். வாரது பரிச்சை ரிசல்ட் ஆகும், டிஎன்ஏ ரிசல்ட் ஒன்றும் இல்லை. நான் ஒன்று சொல்லட்டா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வீட்டில் ஒரு பெண் இல்லாததாகும். கரெக்டா சொன்ன மோனே. ஆனா அப்பா இருக்கும்போ மோனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணியது ஊருக்கார தப்பா சொல்ல மாட்டேனுமா? ஓஹோ, உமக்கு அந்த ஆசை வேற இருக்கோ? லேய், எனக்கு என்ன வயசுதான் ஆச்சு, சின்ன பையல நான். என்னத்த சின்ன பையல? வள்ள பறையில உமக்கு தலையில இருக்க வெள்ள முடியல பெயிண்ட தடவையாக வள்ளத்துக்கு பெயிண்ட் அடிச்சது. நான் ஒன்று சொல்லட்டா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி 12ஆம் தேதி நான் படம் பார்க்க ராத்திரி வீட்டை விட்டு வெளியே கிளம்புனேன். அப்போ பயங்கர மழை. நான் போகிற மழை தானே விடாதுன்னு வீட்டில் வந்து கிடந்தேன். பயங்கர தணுப்பாகும், அதில் நடந்த குழப்பமாகும். அன்னைக்கு மட்டும் நான் படம் பார்க்க போயிருந்தேன்னா இந்த குழப்பம் நடந்திருக்காது. மனுஷன் பேசிய பேச்ச பாரு. அப்போ உனக்கு என்ன மூஞ்ச பார்த்தாலே உனக்கு பிடிச்சல. இது சரியாவாது. அப்பா நான் அப்படி சொல்லல. நீ என்ன அப்படிதான் சொன்ன. எனக்கு வீட்டில் இருக்க முடியாது. என்ன எங்கேயாவது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல கொண்டு விடு. லேடிஸ் ஹாஸ்டல? ஐயடா, ஆசையா பாரு. பயங்கர பசியா இருக்கு. கோடல் போமா? என்னடா 5 பைசா ஒன்னா இல்ல. உங்கள்ட்ட யாரு இப்ப பைசா கேட்டது? மற்ற ஐஸ் கடையில போன் விളിச்சு கூகுள் பே உண்டான்னு கேளுங்க. ஹலோ ஐசக்கை, கடையில் கூகுள் பே உண்டா? ஓ சரி சரி, ஓகே ஓகே. இவனை கூகுள் பே தீர்ந்து போச்சான். லிவர் ஃப்ரையும் சிக்கன் ஃப்ரையும் இருக்கான். ஓ, இந்த மாதிரி போய் அங்கே பிரின்சிபல்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க விட ஜிலியாச்சு. அப்புறம் அப்பா, எனக்கு ஃபேஸ்புக்கில் சுசீலான ஒருத்தி மெசேஜ் அனுப்பியிருந்தா. ராத்திரி ஃபுல்லாக உமா கேட்டுட்டே இருக்கியா. எனக்கு தெரிஞ்சு ஓகே ஆகும் போல இருக்கு. ஓகே ஆகுமா? வேலை அது எனக்கு ஃபேக் ஐடியில் 3 நாளாக மெசேஜ் அனுப்பிட்டு இருக்குது எனக்கு. சரி, என்னத்தப்பா நீங்க? ஆமாம், உங்களுக்கு எத்தனை ஃபேக் ஐடி உண்டு? 5. சரி, என்னத்த சொல்லேங்க. அப்புறம் அப்பா, எனக்கு மற்ற மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிரேமான ஒருத்தி உண்டு. அவளை நான் பயங்கர லைன் ஆகும். எனக்கு அவள் பிடியே தெரியல. ஏதாவது ஐடியா சொல்லுங்கப்பா. என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குட்டியா. என்னத்தப்பா சொல்லுங்க. அது அவளுக்கு அம்மைய நம்பர் கிட்டுமா? ஓய், நான் எனக்கு கல்யாணத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், உமக்கு கல்யாணத்தை பற்றி பேசல. டே, ஒரு மினிட்டு. அது சவுந்தலா தானா? ஆமாம், உங்களுக்கு தெரியுமா? பின்ன தெரியாதா? சவுந்தலா நம்பர் 1, காட்டோல, திக்கணங்கோடு, கருங்கல் போஸ்ட், பின்கோடு 629183, மொபைல் நம்பர் 9242222282, லேண்ட்லைன் நம்பர் 046512332282. பிறகு ஃபோன் பண்ணும்ப ஒருக்கா சமைச்சானா, அதான் சிக்னலு. சரி அப்பா, பிரின்சிபல் வந்தாச்சு போல இருக்கு. அவர் பயங்கர சூடான ஆளாகும், கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. டேய், கொலைச்சிய பட்டியே நான் ஒத்த விரல நீட்டினா அப்படி அமர்ந்து கிடக்கான். இப்ப பாரு. நீட் என்னத்தை உண்டாக்குதுன்னு பார்க்கட்டு. போம் அண்ணா விളിச்சனா.